ரைட். இப்போ மூன்றாவது கேள்வியும் பாருங்க. மூன்றாவது கேள்வி ஒரு நாலாம் படிச்சார்பு. நாலாம் படிச்சார்புன்ற நேரம் ஏக பரிமாண காரணிகள் மேக்சிமம் 4 தான் வரும். இப்படிதானே? இப்போ எஃப்எக்ஸ் மூன்றாம் படி சார்பா இருந்தால் ஏக பரிமாண காரணி, அதாவது எக்ஸின் முதலாம் படியில வர காரணிகள், ஏஎக்ஸ் ஆக பின்ற ஃபார்மேட்ல வர காரணிகள் மூன்றாம் படியா இருந்தால் மேக்சிமம் 3 தான் வரும். நாலாம் படியா இருந்தால் 4 தான் வரும். அப்படிதானே? சில நேரம் ஒரு மூன்றாம் படி கோவையில உதாரணத்துக்கு ஏஎக்ஸ் காணும், பிஎக்ஸ் வர்க்கம் சக சிஎக்ஸ் ஆக டின்னு வச்சுக்கோமே. இவர்ல ஒரு காரணி ஏஎக்ஸ் ஆக ஒரு கே ஆகவும், உங்களால காரணிப்படுத்த இயலாத இன்னொரு இரண்டாம் படி சார்பு இப்படியும் வரும். அப்ப ஏக பரிமாண காரணிகள் மேக்சிமம் 3 தான் வரலாம். சில நேரம் ஒரு ஏக பரிமாண காரணியும் காரணிப்படுத்த இயலாது இன்னொரு கோவையும் வரும். மூன்றாவது கணக்கு ஒரு நாலாம் படி கோவை. நாலாம் படி கோவை என்ற நேரம் ஏக பரிமாண காரணிகள் மேக்சிமம் 4 வரலாம், கட்டாயம் 4 வரும்னு சொல்லுது. சில நேரம் 4 விட குறைவாக வரலாம். ஒரு ஏக பரிமாண காரணியும் காரணிப்படுத்த இயலாத ஒரு மூன்றாம் படி கோவையும் வரலாம். சில நேரம் 2 ஏக பரிமாண காரணிகளும் ஒரு இருபடி கோவையும் வரலாம். அப்படி மாறி மாறி வரும். இருபடி சார்புன்றது தெரியும், 2ஆம் படியில வர சார்பாக இருக்கு. இவரை காரணிப்படுத்தினால் மேக்சிமம் 4 ஏக பரிமாண காரணி வரும். அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. செஞ்சு பார்ப்போமே. இவருக்கு நான் எஃப்எக்ஸ் பேர் வைக்கிறேன். 2x இன் 4ஆம் அடுக்கு சய 7x கணம் சய 2x வர்க்கம் ஆக 13x ஆக கண்டு காரணப்படுத்த போறார். இப்ப இவருக்கும் நான் பி இன் கீழ் கியூன்ற விகிதத்தை போடுறேன். உங்களுக்கு பீன்றது 6ஆக இருக்கும். ரைட், பியின் பெருமானம் 6ஆக இருக்கும். பியின் பெருமானம் 6 என்றால் 6இன் காரணிகள் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 6ம் வரலாம். அது மாதிரி கியூன்றது உயர் படியில் உள்ள குணகம் 1ம் 2ம் வரும். அப்ப இவரை இந்த 1ஆலையும் 2ஆலையும் பிரிக்கணும், இவரையும் 1ஆலையும் 2ஆலையும் பிரிக்கணும். பியின் கீழ் கியூன்ற விகிதம் எடுக்கும். பியின் கீழ் கியூன்ற விகிதம் 1ஆல பிரிச்சால் 1 வரும், 2ஆல பிரிச்சால் 1இன் கீழ் 2 வரும், 1ஆல பிரிச்சால் 2 வரும், 2இன் கீழ் 2, அதாவது இவரால பிரிச்சால் 1 வரும். அந்த 1 நான் ஏற்கனவே எழுதி, இப்ப திரும்ப எழுத வேண்டிய அவசியம். அடுத்து 3க்கு வருவோம். 3 1ஆல பிரிச்சால் 3, 3 2ஆல பிரிச்சால் 3இன் கீழ் 2, 6 1ஆல பிரிச்சால் 6, 6 2ஆல பிரிச்சால் 3, ஏற்கனவே எழுதிட்டோம். அப்ப இந்த நம்பர்ஸுக்கு பிளஸோ மைனஸ் போட்டு வர பெருமானங்கள் தான் மேலுள்ள கோவையினை பூஜ்ஜியமாக்கக்கூடிய பெருமானங்களா இருக்கு. இப்ப இவங்கள யாரு மேலுள்ள வர பூஜ்ஜியமாக்குவார், அதுகளை பார்த்தா போதும். ஃபர்ஸ்டா உண்டை போட்டு பார்ப்போம். எக்ஸுக்கு உண்டை போட்டா 2 சய 7 சய 2 சக 13 சக 6 சமன் 0. சாரி, நாட் ஈக்குவல் டு 0, சமன் 0 வராது. அப்ப இவரு 0 இல்லாட்டி எக்ஸ் ஆயின்ற ஒரு காரணி. இப்ப எக்ஸுக்கு சய உண்டை போட்டுப்போம். இப்ப எக்ஸுக்கு சய உண்டை போட்டால் 2 சக 7 சய 2 சய 13 சக 6 வரும். 15 15 0 வரும். சய உண்டை போட்டால் 0 வரும். சய உண்டை போட்டு 0 வருமாக இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். எக்ஸ் சக உண்டு இவர்கள் ஒரு காரணியாக இருப்பார். எக்ஸ் சக ஒன்றானது எஃப்எக்ஸ் ஒரு காரணியாக அமைவார். ஆகவே எஃப்எக்ஸ் நீங்க காரணிப்படுத்தி எழுதுறதாக இருந்தால் எஃப்எக்ஸ் சமம் எக்ஸ் ஆக ஒரு காரணின்றது தெரியும். இப்படி வரும். எக்ஸ் ஆக உண்டு. இப்ப அங்கால வாரது ஒரு 3ஆம் படி கோவையா இருக்கும். அந்த 3ஆம் படி கோவையின் எக்ஸ் கணத்தின் குணம் 2ஆக இருக்கு. 2x கணம். இப்ப இவரையும் பெருக்கினால் 2x கணம் வரும். இப்போ 2x கணம் எனக்கு சய 7x கணம் வேணுமா இருந்தால் 9x கணம் கழிக்கணும். இப்ப இங்க ஒரு சய 9x வரும் போதும். இப்ப இவரையும் பெருக்கினால் சய 9x வரும். சய 2x வேணுமா இருந்தால் ஒரு 7x கூட்டு. இப்ப சக 7x வரும், எனக்கு சக 13x வேணும். அப்போ ஒரு 6 கூட்டணும், இங்க ஒரு 6 போடும். இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கணக்கு மாதிரி இவர் ஒரு 2ஆம் படி கோவையாக வர்றார், ஒரு 3ஆம் படி கோவையாக வந்திருக்குது. இவரை நேரடியாக காரணிப்படுத்த தெரியும். இப்ப இவருக்கு நான் ஜிஎக்ஸ்னு பேர் வச்சுட்டு, இந்த முழு கோவைக்கும் நான் ஜிஎக்ஸ்னு பேர் வச்சுட்டு ஜிஎக்ஸ் தனியா காரணிப்படுத்தி இங்க கொண்டு போட்டால் சரிதான்.
ஜிஎக்ஸ் நான் தனியொரு செட்டப்பா எடுத்து அவரை நான் காரணி தேற்றத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் காரணிப்படுத்தி முடிச்சு இந்த காரணிப்படுத்தின கோவை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு விட்டார். இப்ப எக்ஸ்ட்ரா முழுமையான காரணிகள் கிடைச்சிருக்கு. Right? ஆகவே இப்ப ஜிஎக்ஸ் தனியா காரணிப்படுத்து பாருங்க. நான் ஜிஎக்ஸ் ஒரு பேர் வைக்கிறேன். இந்த 2x கணம் 9x வர்க்கம் 7x ஆகும். இப்ப ஜிஎக்ஸ் இவராக இருந்தால் எக்ஸுக்கு நாங்க ஃபர்ஸ்டா ஒன்றை போட்டு பார்ப்போம். ஒன்று போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க இப்ப எஃப்எக்ஸ் ஒரு காரணி ஒன்று இல்லை, எக்ஸ் ஒன்று இல்லை. இப்ப எஃப்எக்ஸுக்கு ஒன்றை போட்டு எக்ஸ் ஒன்று போட்டு 0 வரணும். இப்ப ஜிஎக்ஸ் ஒரு காரணின்றது கவனமா பாருங்க, நுணுக்கமான இடம். ஜிஎக்ஸ் அப்ப இவருட காரணி எக்ஸ் ஆய ஒன்றாக இருந்துறாங்க. எக்ஸ் கொண்ட போட்டா எஃப்எக்ஸும் 0 இருக்குமா இல்லையா? ஜிஎக்ஸ் ஒரு காரணி எக்ஸ் ஆய ஒன்றாக இருந்திருந்தார். ஜிஎக்ஸின் காரணி கட்டாயம் எஃப்எக்ஸின் காரணியாக அமைஞ்சிருக்கு. எஃப்எக்ஸின் ஒரு காரணி தான் ஜிஎக்ஸ். அப்ப இவரை காரணிப்படுத்தி வரக்கூடிய எல்லாருமே எஃப்எக்ஸுக்கும் காரணியா இருந்திருக்கு. இப்படிதானே? அப்போ எக்ஸ் ஆய ஒன்று ஜிஎக்ஸ் ஒரு காரணியாக இருந்திருந்தால் கட்டாயம் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் 0 வந்துருக்கு. இப்போ எஃப் ஆஃப் 1 நாட் ஈக்குவல் டு 0 வருமா இருந்தால் எக்ஸ் ஆய ஒன்று ஜிஎக்ஸ் ஒரு காரணியாகவே வாய்ப்பு இல்லை. இந்த ஜிஎக்ஸ் காரணியாக இருந்தால் எஃப்எக்ஸ் காரணியாக வந்துருக்கு. இப்போ எஃப்எக்ஸ் காரணி இல்லாட்டி ஜிஎக்ஸுக்கும் காரணியாக வாய்ப்பு இல்லை. ஆனால் சாய ஒன்று வந்திருக்கலாம் சில நேரம். எஃப் சாய ஒன்று 0 தானே. அப்ப இவர்லையும் இந்த ஜிஎக்ஸ்லயும் ஒரு எக்ஸாக ஒன்று வந்திருக்கலாம். ரைட்? இவர்லயும் ஒரு எக்ஸாக ஒன்று வந்து எக்ஸாக ஒன்றின் வர்க்கம் இவரோட காரணியாக அமைஞ்சிருக்கலாம். அது விஷயம். ஆனால் எஃப்எக்ஸை பூஜ்ஜியமாக்காத எந்த பெருமானமும் இவரையும் பூஜ்ஜியமாக்க மாட்டார். அதை தரையில வச்சுக்கணும். இப்ப நீங்க ஒன்றை போட வேண்டிய அவசியம் இல்லை. சாய ஒன்றை போட்டு போகும். சாய ஒன்றை போட்டால் சாய 2 சாய 9 சாய 7 சாய 6 பூஜ்ஜியம் வராது. அப்ப ஏற்கனவே எடுத்த பழைய பெருமானங்களுக்கு வருவோம். இந்த பெருமானங்களை திரும்ப பிரதிடுவோம். ஒன்றும் இல்லை, சாய ஒன்றும் இல்லை. அடுத்து ஒன்றின் கீழ் 2 போட்டுப்போம். ஒன்றின் கீழ் 2 சாய ஒன்றின் கீழ் 2 போட்டுப்போம். எக்ஸுக்கு நான் ஒன்றின் கீழ் 2 போட்டால் கவனிங்க 2 தர ஒன்றின் கீழ் 8 சாய 9 தர ஒன்றின் கீழ் 4 7 தர ஒன்றின் கீழ் 2 சாக 6 இவரை சுருக்கினால் இங்க 4 வரும். சாய 8 கீழ் 4 சாய 2 வரும். சாக 7 கீழ் 2 சாக 6. இது பூஜ்ஜியம் இல்லை. அப்ப இவர் பூஜ்ஜியம் இல்லாட்டி எக்ஸுக்கு ஹாஃப் போட்டு பூஜ்ஜியம் வராட்டி 2x சாய ஒன்று காரணி இல்லை. அடுத்ததுக்கு போ. எக்ஸுக்கு மைனஸ் ஆஃப் போடுவோம். எக்ஸுக்கு மைனஸ் ஆஃப் போட்டால் 2 மறை ஒன்றின் கீழ் 8 வரும். சாய 9 ஒன்றின் கீழ் 4 வரும். சாக 7 மறை ஒன்றின் கீழ் 2 சாக 6 வரும். இவரை சுருக்கினால் பாருங்க இங்க 4 வரும். சாய 10 கீழ் 4 சாய 10 கீழ் 4 சாய 7 கீழ் 2 சக 6 வரும். கோமாசி எடுத்தால் 4 சாய 10 சாய 14 சக 24 பூஜ்ஜியம் வரும். ஆகவே எக்ஸுக்கு மைனஸ் ஆஃப் போட்டு 0 வருமாக இருந்தால் 2x சாய ஒன்று ஒரு காரணி. இப்ப ஜிஎக்ஸின் ஒரு காரணி 2x ஆக உண்டாக இருக்கு. ரெண்டு எக்ஸ் உண்டு ஒரு காரணியாக இருந்தால் மற்ற காரணியை கண்டுபிடிக்க கவனமா பாருங்க. இங்கால முதலாம் படி கோவை அப்ப 2x வரணுமாக இருந்து இங்க எக்ஸ் வர்க்கம் வந்திருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப எக்ஸ் வர்க்கம் வருமா இருந்தால் இப்ப இவரையும் பெருக்கிற நேரம் சக எக்ஸ் வர்க்கம் வரும். எனக்கு சய 9x வர்க்கம் வேணும். சய 9x வர்க்கம் வேணுமா இருந்தால் சய 10x வர்க்கம் வைக்க முடியும். சய 10x வர்க்கம் வரணுமா இருந்தால் பாருங்க இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கணக்குல இங்க சய 10 போட்டிருக்கு. ஆனா இங்க போட போற நம்பரையும் இவரையும் பெருக்கித்தான் சய 10x வர்க்கம் வரும். இப்ப நீங்க இங்க போட வேண்டிய நம்பர் சய 5x தான் இருக்கு. ஏன்னா முன்னுக்கு இப்ப 2x இருக்கு. சரி 2x இருக்கு.
இவரையும் பெருக்கினாதான் சாய 10x வர்க்கம். அந்த இடத்துல வந்து கவனமா இருக்கு. இப்ப திரும்ப பழமையான வேலைதான். இந்த சாய 5x ஒன்றையும் பெருக்கினால் சாய 5x வரும். எனக்கு சக 7x வேணுமாக இருந்தால் இன்னும் சாய 5x சக 7x வேணும். ஆகவே சக 8 கூட்டணும் வேணும். சக 12 கூட்டணும். சக 12 கூட்டணமாக இருந்தால் பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு சக 6 போட்டேன். 6 2 12x வந்து ரைட். இப்ப இவர் ஒரு இருபடிக்கோவை இவர் லேசா காரணிப்படுத்திக் கொள்ளலாம். 2x ஆக உண்டு ஏற்கனவே ஒரு காரணி, அங்கால வரப்போ ஒரு காரணி, x ஆய 2 x ஆய 3 ஆகும். இப்ப இந்த gx முழுமையா காரணிப்படுத்தி முடிச்சால் இவரை தூக்கி நான் fxல போடலாம். இவர் அப்படியே தூக்கி நான் fxல போட்டால் இப்படி வரும். இவர் தான் நம்முடைய fx. ஆகவே நான் இங்கே எழுதுறேன் fx சமம் fx ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரணி x ஆக உண்டு. அடுத்து 2x சயம் ஒரு காரணியாக இருந்துச்சு, gx காரணி. இந்த gx பதிலாக இவரோட காரணிகளை தூக்கி போட்டோம். அடுத்து x ஆய 2 x ஆய 3 fx முழுமையாக காரணிப்படுத்தியாச்சு. சின்ன விஷயம்தான். இப்போ மிச்ச கேள்விகள் நான் உங்களோட ஹோம்ஒர்க்காக வைக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்குது, செஞ்சு பாருங்க கட்டாயம். நிறைய கேள்விகள் இருக்குது, 10 கேள்வி வரைக்கும். எல்லா கேள்வியும் உங்களுக்கு போய் செய்யலாம். சின்ன சின்ன கேள்விகள் தான். மூன்றாவது கேள்வி வரைக்கும் செஞ்சிருக்கிறேன். 4 5 எல்லாமே எக்ஸ் கணத்திலான சார்புகள். 4 5 6 வரைக்கும் எக்ஸ் கணத்திலான சார்புகள் 3 காரணிகள் வரும். ரைட். அடுத்து ஒரு 4ஆம் படி சார்பு, 2 5ஆம் படி சார்பு அப்படியும் இருக்கு. செஞ்சு பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கொண்டு வாங்க. ரைட், அனுப்பி வச்சாலும் சரி. வித்தியாசமான கொஞ்சம் பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்ப்போம். இது ஒரு மாடல் பேப்பர் கேள்வி, டியூட்ல உள்ளதுதான். ஒரு மாடல் கேள்வி உண்டு. 42வது கேள்வி வாசிங்க. எக்ஸிலான ஒரு பல்லுறுப்பு px ஆகும். இங்கு k ஒரு மாறிலி, ஒரு முக்கியமான தரவு. k ஒரு மாறிலி. px இன் ஒரு காரணி x ஆக 2. px இன் ஒரு காரணி x ஆக 2. k கண்டு பெருமானத்துக்கு முழுமையாக காரணிப்படுத்துதல். பாருங்க, px இன் ஒரு காரணி x ஆக 2 ஆக இருந்தால் பாருங்க, உங்களுக்கு px இப்படித்தான் இருக்க போகுது. x கணம் சாய 4x வர்க்கம் சாய 7x ஆக kன்றது உங்களோட px. இப்ப இவரோட ஒரு காரணி x ஆக 2 ஆக இருந்தால் px இனை x ஆக 2 தர இன்னொரு சார்போட பெருக்கமாக எழுதலாம். அப்ப நீங்க நேரடியா எடுக்கக்கூடிய முடிவுதான் p சய 2 பெருமானம் 0 இருக்கு. எக்ஸுக்கு நீங்க சய 2 போட்ட நேரம் இங்காலையும் சய 2 போட்டு ஒரு பெருமானத்தை எடுக்கணும், இங்காலையும் சய 2 போட்டு ஒரு பெருமானத்தை எடுக்கணும். எக்ஸுக்கு சய 2 போட்டால் இது அப்படியே 0 ஆயிடும். எப்பயும் இவரை 0 ஆக்கக்கூடிய எக்ஸின் பெருமானம் தான் தெரிவு செய்ய வேணும். இவரை 0 ஆக்கக்கூடிய எக்ஸின் பெருமானம் சய 2. அப்ப p x ஆக 2ன்றது px ஒரு காரணியாக இருந்தால் p சய 2 பெருமானம் 0 இருக்கு. இப்ப p சய 2 போட்டால் பாருங்க, சய 8 சய 16 வரும். சக 14 சக k சமன் 0 வரும். இப்ப கேட பெருமானம் சய 24 அங்க 10 வரும். Right? 11 பெருமானம் வரும். இப்ப கேட இந்த பெருமானத்துக்கு அவரை காரணிப்படுத்த போறோம். px சமம் கேட பெருமானத்தை எழுதி வச்சுக்குவோம். x கணம் சாய 4x வர்க்கம் சாய 7x ஆக 10 ஆக இருக்கும். இவரை தான் காரணிப்படுத்த போறோம். இப்ப இவரை காரணிப்படுத்துற நேரம் பாருங்க, பாருங்க, இவரோட ஒரு காரணி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். px ஒரு காரணி ஏற்கனவே தெரியும். அப்ப x ஆக 2 ஒரு காரணின்றதுனால நீங்க இவரை x ஆக 2 தர இன்னொரு சார்போட பெருக்கமா எழுதலாம். அடுத்த சார்பு பாருங்க, 2ஆம் படியில வரும். x வர்க்கம் போடுவோம். 2x வர்க்கம் சய 4x வர்க்கம் வேணும். சய 6x போடலாம். சய 12x சய 7x வேணும். அப்போ ஒரு சக 5 போடலாம். காரணிப்படுத்தி முடிஞ்சு. x ஆக 2 இவரை காரணிப்படுத்தினால் x ஆய 5 x ஆய 1 வரும். இதுதான் px. ஒரு சின்ன கேள்வி, ஒரு மாடல் கேள்வி. இன்னொரு கேள்வி பார்ப்போமே. அடுத்தவர் வரும் 43வது கேள்வி. பல்லுறுப்பு px சமன் 2x கணம் ax வர்க்கம் சாய 11x 5. எனக்கு px ஆனது x ஆய 2 வகுக்கப்படும் போது x ஆய 2 வகுக்கப்படும் போது மீதி 1. a காணும்.
அப்ப எக்ஸா ரெண்டால் வகுக்கப்படும் போது மீதி ஒன்றுண்டா இப்ப இதுக்கு போறாங்க மீதி தேற்றம் காரணத்துல கேள்வி கலந்து தான் செய்ய போறோம். தனியா தான் காரணி தேற்றம் மீதி தேற்றம் படிக்க போறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கேள்வியா தான் வரும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்போ பொதுவான கேள்விகள் செய்யும். இப்ப எக்ஸா ரெண்டால் வகுக்கப்படும் போது மீதி ஒன்றாக இருந்தால் நீங்க கட்டாயம் அந்த மீதி தேற்ற வடிவத்தை எழுதி காட்டுங்க. பிஎக்ஸ் சமம் 2x கணம் சக ஏஎக்ஸ் வர்க்கம் சய 11x சய 5 இவரை எக்ஸாய ரெண்டால் வகுக்கிற நேரம் ஒரு ஈவு வரும். அங்கால வர மீதி ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் வந்துருக்கு. கட்டாயம் இந்த ஃபார்மேட்டை எழுதிட்டு ஒரு கணக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க. பிஎக்ஸ் எக்ஸா ரெண்டால் வகுக்கிற நேரம் மீதி ஒன்றாக இருந்தால் பி ரெண்டின் பெருமானம் ஒன்றாக இருக்கும். நேரடி இருக்கக்கூடிய முடியும். பி ரெண்டின் பெருமானம் பாருங்க. இங்க 8 16 வரும். சக 4a சய 22 சய 5 சமம் 1 வரும். a ன் பெருமானம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 4a சமம் எவ்வளவு வரும்? 10 12 வரும். a சமம் 3 வரும். சரியான இருக்கு பாருங்க. 6 சய 10 சய 10 சக 22 12 வரும். ரைட். ஆகவே a ன் பெருமானம் கண்டுபிடிச்சாச்சு. a ன் இப்பெருமானத்திற்கு px ஆய ஒன்றை முழுமையாக காரணிப்படுத்துக. px ஒரு ஒன்றை கழிச்சு வர காரணிப்படுத்தலாம். a ன் பெருமானத்தை பிரதிட்டு நான் px எழுதினால் 2x கணம் சக 3x வர்க்கம் சய 11x சய 5 வரும். இதுதான் px. இப்ப px ஆய ஒன்றுன்றது பாருங்க. இங்க இருந்து ஆரம்பிக்கும் பாருங்க. எனக்கு px தேவைப்படாது. இந்த சார்பு நான் விட்டுட்டேன் இப்போதைக்கு. விட்டுனா அடிச்சு விடுறதுல ஒரு ஓரமா வச்சு pxன்றது இவருக்கும் சமம் தான். pxன்றது இவருக்கும் சமம், இங்க வரைக்கும் சமம். x இந்த px ஆய ஒன்றுன்றது இந்த சக ஒன்று நான் இவரையும் இவரையும் ஒப்பிட்டால் முதலாவது உள்ளவரையும் மூன்றாவது உள்ளவரையும் ஒப்பிட்டால் pxன்றது x ஆய 2 தர πx சக ஒன்றுக்கு சமம். இந்த சக ஒன்று நான் சமனுக்கு இங்க அளவுக்கிட்டு வந்தால் px ஆய ஒன்றுன்றது x ஆய 2 தர πxக்கு சமனாக இருக்கு. இப்ப px ஆய ஒன்றின் ஒரு காரணி x ஆய ஒன்றாக இருக்கு. x ஆய 2 ஆக இருக்கு. px ஆய ஒன்று பாருங்க, x ஆய 2 தர இன்னொரு சார்போட பெருக்கமா எழுதணும். அப்ப x ஆய 2ன்றது இந்த px ஆய ஒன்றோட ஒரு காரணியாக அமையப்போகுது. இந்த px ஆய ஒன்றின் காரணி x ஆய 2 இப்ப px ஆய ஒன்று நாங்க தெரிஞ்ச சார்புகள் வடிவத்தை எழுதிக்கும். இப்ப px ஆய ஒன்றுன்றது px ஆய ஒன்றுன்றது 2x கணம் 2 பக்கம் ஒன்று கழிக்கிறது சக 3x வர்க்கம் சய 11 சய 4 இந்த சார்பு நான் ஒன்றை கழிச்சு எடுத்துறேன். px ஆய ஒன்று எடுத்திருக்கேன். அப்ப இவரோட ஒரு காரணி x ஆய 2ன்றது எனக்கு தெரியும். இந்த இருக்கு மற்றைய காரணி எத்தனையாம் படியில வந்துருக்கு. மற்றைய காரணி கட்டாயம் ஞாபகம் இருக்குதோ. இவர் 2x கணமாக இருந்தால் அங்கால வரும் x ஆய 2ஆக இருந்தால் அங்கால வரும் 2ஆம் படியா இருக்கு. இப்படிதானே. அப்ப 2ஆம் படி கோவையை நான் எழுதி விட்டால் இங்க 2x வர்க்கம் வரும் சய 4x வர்க்கம். அப்போ ஒரு சக 3x வர்க்கம் வேணுமாக இருந்தால் ஒரு 7x வர்க்கம் கூட்டணும். இங்க சக 7x போடுவோம். சய 14x சய 11x வேணுமாக இருந்தால் சய 14x இங்க பிளவுற்றும் 2x வர்க்கம் 3x வர்க்கம் சய 11x சய 4 சய 4x வர்க்கம் சக 7x வர்க்கம் சய 6 வரும். என்ன பிள்ளை என்றால் px ஒரு ஒன்றை கழிச்சால் இங்க சய 5 தானே இருக்கு. சய 4 எப்படி வரும்? சய 6 தான் வரும். இந்த இடத்துல இவர் தான் px. அப்ப இந்த px ஒரு ஒன்றை கழிச்சால் இங்க சய 6 தான் வரும். சரி, இங்க சய 6 வரும். இதுக்கேற்ற மாதிரி அவங்களை காரணிப்படுத்தும். மற்றதெல்லாம் சரியா x ஆய 2 2x வர்க்கம் சய 4x வர்க்கம் சக 7x போட்டுட்டோம். சய 14x சய 14x சய
11x வேணுமா இருந்தால் 3 கூட்டணும். 3 கூட்டி சக 3x. ரைட். இப்ப இவரை காரணிப்படுத்தினால் பாருங்க, x ஆய 2, 2x ஆக 1, x ஆக 3. ஆகவே px - 1 முழுமையா காரணிப்படுத்தி எடுத்தாச்சு. இவ்வளவுதான். இன்னொரு பாடம், லேசான ஒரு பாடம். இன்னொரு கேள்வி பார்ப்போம். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, ax கணம் சக bx வர்க்கம் சக 2x சக c fx இனை x வர்க்கம் சக x ஆல் வகுக்கும் போது மீதி rx ஆக உண்டு. இரண்டாம் படி சார்பால பிரிக்கிறோம், வார மீதி முதலாம் படியில வந்திருக்கு. fx இன் ஒரு காரணி x ஆக உண்டு. ரைட். ஏபிசியின் பெருமானங்களை காண்க. இன்னொரு கேள்வி தான் பாருங்க. fx எழுதி வச்சுக்கோ. fxன்றது ax கணம் சக bx வர்க்கம் சக 2x சக c ஆக இருக்கு. இவரை எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் ஆல பிரிக்கிற நேரம் நான் இவரை காரணிப்படுத்தினால் அது பொது எடுத்தால் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 வரும். பிரிச்சால் ஒரு ஈவு பை எக்ஸ் வரும். வர மீதி 6x ஆக உண்டாம். ரைட். அப்ப மீதி தேற்ற ஃபார்மேட்ல இப்படி எழுதி வச்சுக்கொள்ளும். ரைட். இப்ப இவரால பிரிக்கிற நேரம் 6x ஆக உண்டு வருமாக இருந்தால் பாருங்க, இவரை பூஜ்ஜியமாக்கக்கூடிய எக்ஸின் பெருமானம், ஈவோடு பெருக்கப்பட்ட வகுத்தியினை பூஜ்ஜியமாக்கக்கூடிய எக்ஸின் பெருமானம் 0வும் சாயம். இப்ப எக்ஸுக்கு நீங்க 0 போட்டால் இவரும் 0, இவரும் 0, இவரும் 0. சீட பெருமானம் இவர் அப்படியே 0 ஆகினார். எக்ஸுக்கு 0 போட்டுறோம், 6. சீட பெருமானம் கண்டுபிடிச்சாச்சு 6. இவர் எக்ஸுக்கு நீங்க அடுத்து போடக்கூடிய இன்னொரு பெருமானம் தான் சாயம். அப்ப எக்ஸுக்கு சாயம்ட போட்டால் சாய ஏ சக பி சக 2 சக சின்றது எக்ஸுக்கு சாயம்ட போடுறோம், அங்கால 0. ஆகவே 0 வருமாக இருந்தால் ஒரு நுணுக்கமான விஷயம் கவனிக்கலாம். fxல எக்ஸுக்கு சாயம்ட போட்டு 0 வரும். ஆகவே எக்ஸ் ஆக உண்டு fx ஒரு காரணியாக வேணுமா இல்லையா? fx சார்பு நான் எக்ஸுக்கு சாயம்ட போட்டேன் 0 வரும், விட 0 வரும். இப்ப எக்ஸ் ஆக உண்டு ஒரு காரணியாக இருந்திருக்கேன். நீங்க இந்த வரையில வச்சு நீங்க கெஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்க, இவர் ஒரு சார்பு, இவர் ஒரு சார்பு. இவங்க 2 பேர்ல நீங்க எக்ஸ் ஆக உண்ட பொது எடுக்கலாம். எக்ஸ் ஆக உண்ட பொது எடுத்தால் அங்கால எக்ஸ் இன்டூ பை எக்ஸ் சக ஒரு 6 வரும். இவர் ஏதோ ஒரு சார்பு தான். அப்ப fx நீங்க காரணிப்படுத்தினால் எக்ஸ் ஆக உண்டு தர இன்னொரு சார்பு வரும். அப்ப எக்ஸ் ஆக உண்டுன்றது fx ஓட காரணியாக இருந்தது. அதனாலதான் f of -1 = 0 வரும். இப்ப சீட பெருமானம் உங்களுக்கு தெரியும். இதை வச்சு இன்னொரு சமன்பாடு உருவாக்கும். a - b. நான் இவரை இங்க தூக்கிட்டு வந்து b இங்க தூக்கிட்டு a - bன்றது 2 சக 6 8 வரும். முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு. இப்ப மூன்றாவது சமன்பாடு எடுக்க உங்களுக்கு 3 தெரியாக்கணியம் காணப்படுது. ஏபிசின்ற 3 தெரியாக்கணியம். சியை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஏபியை கண்டுபிடிக்க இன்னும் 2 சமன்பாடு தேவை. அது ரெண்டையும் கண்டுபிடிக்கத்தான் இந்த எக்ஸ் ஆய ஒன்றுன்ற விஷயம் தரப்பட்டிருக்கு. fx இன் ஒரு காரணி x ஆய ஒன்றாக இருந்தால் f of 1 = 0 f of 1ன்றது a plus b minus 2 plus c. இவரோட பெருமானம் 0 இருக்கு. காரணி தானே. ஆகவே a plus b சமன் இவருக்கு 6 போட்டால் 4 வரும், -4 வரும். மூன்றாவது சமன்பாடு. ஆகவே 1ஐயும் 2ஐயும் கூட்டி 2ஆல விரிச்சு விட்டால் இங்க அளவுக்கம் a வரும், அங்க அளவுக்கம் 2 வரும். ஏட பெருமானம் 2ஆக இருந்தால் பீட பெருமானம் 6 வரும். a plus b 6 2 4 சரி. ஆகவே ஏட பெருமானம் 2, பீட பெருமானம் 6, சீட பெருமானம் 6. என்ன விஷயம், இன்னொரு கணக்கு பார்ப்போம். அடுத்த கேள்வி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, 2013 அந்த பாஸ் பேப்பர் கேள்வி. கவனிங்க, fx ஒரு சார்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த fxன்றது ax கணம் சக bx வர்க்கம் சய 11x சக 6 இருக்கு. a, b என்பது இந்த அடையாளத்துல அர்த்தம் தெரியும் உங்களுக்கு, மெய் எண்களை குறிக்கும். x ஆய ஒன்றானது fx இன் ஒரு காரணி. x ஆய ஒன்றான முக்கியமான தரவுகளுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி வச்சு. x ஆய ஒன்றானது fx இன் ஒரு காரணி. fx ஆனது x ஆய 4ஆல் வகுக்கப்படும் போது மீதி சாய 6. இது ரெண்டையும் பயன்படுத்தி ab என்ற பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்டா x ஆய ஒன்றானது fx இன் ஒரு காரணியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு காரணிப்படுத்தி எழுதலாம். x ஆய ஒன்று தர π1 x.
ஒரு காரணிப்படுத்தினா இப்படி தானே வரும். அடுத்து fx-ஐ x-ஆய 4-னால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 6. இவரை x-ஆய 4-னால் வகுத்தால் ஒரு ஈவு பை 2x வேறொரு சார்பு வருவதா வச்சுக்கோ. வார மீதி சாய 6ஆக வைக்கணும். இப்போ முதலாவது இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு ஒன்றை போட்டால் 0 வரும். இப்போ f of 1 equal a plus b minus 11 சக 6ன்றது 0ஆக இருக்கும். இப்போ ஏபிக்கு ஒரு தொடர்பு எடுக்கலாம். a plus bன்றது 5ஆக இருக்கும். அதே மாதிரி இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு நீங்க 4 போட்டு சாய 6 வரும். எக்ஸுக்கு 4 போட்டு இங்க f of 4 இவர் 0 இங்க சாய 6 வரும். f of 4 equal to எக்ஸுக்கு நான் 4 போட்டால் 64a சக 16b சய 44 சக 6 சமன். இவர் அப்படியே 0 ஆகிடுவார். இங்கால சய 6. அப்ப இன்னொரு சமன்பாடு எனக்கு எடுக்கலாம். 64a சக 16b சமன் சய 12 32 32 16ஆல சுருக்கி விட்டேன். 4a plus bன்றது 16ஆல சுருக்கி 2 வரும். ரெண்டாவது சமன்பாடு. இப்போ 2ல இருந்து ஒன்றை கழிச்சு விட்டால் உங்களோட எல்ஹெச்எஸ் பக்கம் 3 வரும். இப்போ 3ஆல பிரிப்பாங்க. a சமன் சய 3ன் கீழ் 3 சய 1 வரும். இப்போ ஏட பெருமானம் சய 1ஆக இருந்தால் பீட பெருமானம் 6 வரும். சய 1 சய 4 சக 6 ஏபிட பெருமானங்கள் கண்டுபிடிச்சாச்சு. அத்துடன் எஃப்எக்ஸின் மற்ற இரு ஏகபெருமான காரணியை காணும். எஃப்எக்ஸின் மற்ற இரு ஏகபெருமான காரணிகளை காண்கின்றால் உங்களுக்கு ஒரு காரணி ஏற்கனவே தெரியும். எக்ஸாய 1 தரவின் படி. எக்ஸாய 1 ஒரு காரணியாக இருந்தால் மற்ற 2 காரணிகளும் யாராக இருக்கும்? இதுதான் கேள்வி. எஃப்எக்ஸை மீண்டும் காரணிப்படுத்துவோம். எஃப்எக்ஸ் தரப்பட்ட பெருமானங்களை பிரதியிட்டு எழுதும். கண்டுபிடிச்ச பெருமானங்கள் fx சமன் a-ன் பெருமானம் -1 -x கணம் வரும். b-ன் பெருமானம் 6 அப்ப சக 6x வர்க்கம் வரும். சய 11x சக 6 வரும். இவருடைய ஒரு காரணி எக்ஸாய 1ன்றது தரும். எக்ஸாய 1 தர இன்னொரு சார்பின் பெருக்கமாக வரும். அப்ப அடுத்த சார்பின் -x கணம் வரணுமா இருந்தால் இங்க -x வர்க்கம் வரும். இவரையும் பெருக்கினால் சக x வர்க்கம் வரும். சக 6x வர்க்கம் வேணுமா இருந்தால் ஒரு சக 5x போடும். இப்ப இவரையும் பெருக்க -5x வரும். -11x வேணும். -6 போடும். ஆகவே இவங்க எல்லாரும் ஒரு மைனஸை வெளியெடுத்து விட்டால் எக்ஸாய் 1 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் வர்க்கம் மைனஸ் வெளியெடுத்துட்டோம். அப்போ -5x வரும். மைனஸை வெளியெடுத்துட்டோம். +6 வரும். ரைட். இவரை நீங்க காரணிப்படுத்தினால் -x - 1 x - 2 x - 3 வரும். சின்ன விஷயம்தான். இன்னொரு கேள்வி பார்ப்போமே. 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2014ஆம் ஆண்டு fx சமன் சார்பு தந்துட்டு இங்கேயும் ஏன்ற ஒரு மெய் என்று சொல்லப்பட்டிருக்கு. fx சமன் என கொள்வோம். 3x சாய 1 fx நோடு காரணம். இப்போ 3x சாய 1 fx நோடு காரணம். முக்கியமான தரம். ஏன் பெருமானத்தை காண்க. சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ fxன்றது 3x கணம் சக 5x வர்க்கம் சக ax சாய 1. இப்ப இவருடைய ஒரு காரணி தான் 3x சாய 1 தரப்பட்டு. அப்படிதானே? இப்ப இவரை 3x சாய 1 தர πx இன்னொரு சார்போட பெருக்கமாக எழுதிருக்கு. 3x சாய 1 தர πx மாதிரி இன்னொரு சார்பின் பெருக்கமாக fx எழுதிருக்கலாம். அப்ப இவரை பூஜ்ஜியமாக்கக்கூடிய எக்ஸின் பெருமானம் என்றால் எக்ஸுக்கு நீங்க 1ன் கீழ் 3 போட்டு நேரம் இவர் அப்படியே பூஜ்ஜியமாயிடுவார். இவர் பூஜ்ஜியமாயினா மொத்தமா பூஜ்ஜியம். எப்பயும் அப்படித்தானே யோசிக்கணும். அப்ப எக்ஸுக்கு நீங்க 1ன் கீழ் 3 போட்டால் 3 தர 1ன் கீழ் 27 சக 5 தர 1ன் கீழ் 9 சக a தர 1ன் கீழ் 9 1ன் கீழ் 3 1ன் கீழ் 3 சக 1 சமன் 0 வரும். சுருக்கி விட்டால் இங்க 9 வரும். மேல கூட்டு நேரம் 6ன் கீழ் 9 6ன் கீழ் 9 2ன் கீழ் 3
ஆக ஏயின் கீழ் 3 சாய 1 0 என்று வரும். இவரை சுருக்கினால் பாருங்க சாய 1 கீழ் 3 வரும். ஏயின் கீழ் 3 சமம் 2 வரும். சாய 1 கீழ் 3 1 கீழ் 3 வரும். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏயின் பெருமானம் 1 இருக்கு. இப்ப ஏயின் பெருமானத்தை கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நாங்க எஃப்எக்ஸ் எழுதிக்கிறோம். எஃப்எக்ஸ் சமம் 3x கணம் சக 5x வர்க்கம் சக x ஆய 1 வரும். Right? எஃப்எக்ஸை வடிவம் இதில் எடுத்துரைக்க அப்படின்னா இங்க மறைமுகமா கேட்கிற விஷயம் என்னடா பாருங்க எஃப்எக்ஸை 3x ஆய 1 தவிர இன்னொரு சார்புல பெருக்கமாக சொல்லி இருக்கிறோம். அப்ப எஃப்எக்ஸின் ஒரு காரணி 3x ஆய 1 தெரியும். இந்த பை எக்ஸ்ன்றது இந்த வடிவத்துல வந்திருக்கும் அப்படின்னு காட்ட சொல்லி இருக்குது. மறைமுகமாக கேட்கிற விஷயம் என்னென்றால் எஃப்எக்ஸை காரணிப்படுத்தி சொல்லும். எஃப்எக்ஸை காரணிப்படுத்தினால் பாருங்க 3x ஆய 1 தவிர இன்னொரு சார்புல பெருக்கம் வரும். இப்ப எஃப்எக்ஸை காரணிப்படுத்துங்கன்றதை மறைமுகமா கேட்கும். இப்ப 3x ஆய 1 ஒரு காரணின்றது தெரியும். இவரை வச்சு மற்ற காரணியும் கண்டுபிடிச்சு பார்ப்போம். இவரோட ஒரு காரணி 3x ஆய 1 இருக்கும். மற்றைய காரணிக்கு எக்ஸ் வர்க்கம் வரும். அப்ப இங்க சய எக்ஸ் வர்க்கம் வரும். இங்க எனக்கு 5x வர்க்கம் வேணுமாக இருந்தால் இன்னொரு 6x வர்க்கம் கூட்டணும். இவரோட அங்கால போட்ட ஒரு பெருக்கி 6x வர்க்கம் வரும். இங்க ஒரு 2x போடும். இங்க சய 2x இருக்குது, சக x வேணும். அப்புறம் 3x கூட்டணும். 3x கூட்டணுமா இருந்தா இங்க 1 போடும். ஆகவே அங்கால் உள்ளது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் நம்மோட எக்ஸாக உண்டு முழுவதின் வர்க்கமாக இருக்கும். அப்ப இங்க கேயின் பெருமானம் 1 அமையும். எக்ஸ் ஆக கே முழுவதின் வர்க்கம் தானே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எக்ஸ் ஆக கே முழுவதின் வர்க்கம். அப்ப இங்க கே மாறி 1 இருக்கு. மேற்குறித்த கோவையில் 3x ஆய 1 பி கமா சி ஆகிய மாறிலிகளாக இருக்கும் வடிவம் இதில் எழுதி. பி கமா சி அதாவது என்ன சொல்றாங்கன்னா 3x ஆய 1 பிசின்ற மாறிலிகளை தொடர்புபடுத்தி இந்த ஃபார்மேட்ல எழுதட்டாம். பி இன்டு எக்ஸ் ஆக 1 சக சின்ற மாதிரி ஃபார்மேட்ல எழுதட்டாம். இப்ப 3x ஆய 1 இங்கால தரப்பட்ட கோவையும் சமனாகிற மாதிரி பிசிட பெருமானம் என்னவாக இருந்திருக்கு அதான் கேள்வி. 3x ஆய 1 3x ஆய 1 பி இன்டு எக்ஸ் ஆக 1 சக சின்றதும் சமனாகுமாறு பிசிட பெருமானம் என்னவாக இருந்தது. லேசான கேள்வி ஒன்று தான். எக்ஸின் குணகத்தை சமப்படுத்தினால் பார்க்கும்போது இங்கால 3 வரும், இங்கால பி இன்டு வரும். வீட பெருமானம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி எக்ஸின் பூஜ்ஜியத்தை சமப்படுத்தினால் இங்கால பக்கம் மறையும், இங்கால பி பிளஸ் சி வரும். பீட பெருமானம் 3ன்றதுனால சொல்லலாம் சீட பெருமானம் மறையினார் வரும். இப்போ 3x வந்து இந்த வடிவத்தில் எழுதக்கூடிய மாதிரி 3x 1 இவரோட ஒப்பிட்டு பார்த்து பிசிட பெருமானம் என்னவாக இருந்திருக்கலாம், எப்படி எழுதினால் பொருத்தமாக இருந்திருக்கும். இப்ப நீங்க 3x இப்படி எழுதலாம். சமன் 3 தர x ஆக 1 சய 4 எழுதிருக்கும். இங்க அவரோட சுருக்கி பாருங்க 3x 1 வரும். இப்படி எழுதக்கூடிய மாதிரி பிசிட பெருமானம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அடுத்த பாட்டு பாருங்க. எஃப்எக்ஸ் ஆனது எக்ஸ் ஆக 1 கணத்தினால் வகுக்கப்படும் போது மீதியை காண்கிறார். கவனமா பாருங்க, ஒரு நுணுக்கமான விஷயம். இப்ப எப்பயுமே கேள்விகளோட ஃப்ளோல போய் கொண்டு மேலுள்ள பாட்டுக்கும் கீழுள்ள பாட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு. அப்ப ஃபர்ஸ்டா இப்படி ஒரு கேள்வி கேட்டுடும் 3x ஆய 1 இந்த வடிவத்தில் எடுத்துரைக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்க வராங்களா இருந்தால் கட்டாயம் மேலுள்ள பகுதிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு. இந்த பி இன்டு எக்ஸ் ஆக 1 சக சி இந்த எக்ஸ் ஆக 1 கணத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு. இப்ப மேற்குறித்த கோவில் சொல்றாங்க. அப்ப இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒப்பிட்டு பார்த்தால் கவனமா பாருங்க. நாங்க எஃப்எக்ஸ் ஏற்கனவே காரணிப்படுத்தி வச்சோம். எஃப்எக்ஸ் நாங்க ஏற்கனவே காரணிப்படுத்தி வச்சோம். 3x ஆய 1 எக்ஸ் ஆக 1 வர்க்கமாக வச்சு அப்படிதானே. இந்த 3x ஆய 1 தான் பிசின்ற மாறிலிகள் போட்டு இந்த ஃபார்மட்ல எழுதி வச்சிருக்கு. ஆகவே 3x ஆய 1 அப்படியே பிரதியிட்டோம். கண்டுபிடிச்ச பெருமானங்களை போட்டு இதே மாதிரி பிரதியிட்டோம்.
சாய 4 3x சாய 1க்கு பதிலாக பிரதியிட்டு அங்கால எக்ஸ் அகவுண்டின் வர்க்கத்தை அப்படியே வைக்கும். இப்ப இவரை நீங்க பிரக்கெட் நீக்கினால் இவரோட பெருக்கிற நேரம் இப்படி வரும். 3x அகவுண்டின் கணம் வரும். சாய 4 எக்ஸ் அகவுண்டின் வர்க்கம் வரும். ரைட். இப்ப கவனமா பாருங்க. fx சமன் இவராக இருந்தால் fx இனை x ஆக ஒன்றின் கணத்தால் பிரிக்கிற நேரம் அங்காளவானது ஈவாக இருக்கும். இது 3ஆம் படி. அப்ப வரப்போற மீதி 2ஆம் படியில் வந்திருக்கணும். அப்ப இங்க வர இவர் அப்படியே உங்க மீதியாக இருப்பார். fx இனை x ஆக ஒன்றின் கணத்தால் பிரிக்கிற நேரம் இங்க வாரது ஈவு வகுத்தி தர ஈவு சக அங்காளவார 2ஆம் படி சார்பு முழுக்கவும் உங்களோட மீதியாக இருக்கு. ஆகவே மீதி சாய 4 எக்ஸ் அகவுண்டின் வர்க்கமாக அமையும். எப்ப அந்த கேள்வியில தொடர்புல ஃப்ளோல விளங்கிக்கணும். மேலுள்ள கேள்விக்கும் கீழுள்ள கேள்விக்கும் என்ன தொடர்பு இருக்கு, எப்படி தொடர்பு படுத்தலாம். கேள்வியை படிப்படியா அவங்களே கொண்டு போறாங்க. மேற்குறித்த கோவில 3x பிரதியிடுங்க. 3x இது வார மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு மேல் கொண்டு பிரதிட்டு பாரு, அவங்களே கொண்டு போவாங்க. இப்ப இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிருந்தா, மீதி தேற்ற வடிவம் தெரிஞ்சிருந்தா டிரெக்டா எனக்கு மீதியாருன்றதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். 2014ஆம் ஆண்டு வந்து கேள்வி பாருங்க. 2016ஆம் ஆண்டு வந்து கேள்வி. இது நல்ல ஒரு கேள்வி. px qx ரெண்டு சார்பு தரப்பட்டிருக்கிறது. px ஒரு 3ஆம் படி சார்பு, qx ஒரு 2ஆம் படி சார்பு. மீதி தேற்றத்தை பயன்படுத்தி px ஆனது x ஆய ஒன்றினால் வகுக்கப்படும் போதுள்ள மீதியையும் qx ஆனது x ஆய 2னால் வகுக்கப்படும் போதுள்ள மீதியையும் காணும். px x ஆய ஒன்றால பிரிக்கிறோம், qx x ஆய 2ஆல பிரிக்கிறோம். px இனை எழுதிக்குவோம். x கணம் சக 2x வர்க்கம் சக 3x ஆய இவரைத்தான் x ஆய ஒன்றால பிரிக்க போறோம். x ஆய ஒன்றால பிரிச்சு வாரம் ஒரு y1x வச்சுக்கோம். வாரம் மீதி ஒரு r1 வச்சுக்கோங்க. இதைத்தான் கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி qx சார்பினை யாரு x வர்க்கம் சக 3x சக r இனை x ஆய 2ஆல் வகுத்தால் வார ஈவு π2x சொல்லுவோம். வார மீதி r. இது r1 r2 தான் கண்டுபிடிக்க போறோம். r1 கண்டுபிடிக்க நீங்க x க்கு பிரதியிடக்கூடிய பெருமானம் pxல x க்கு 1 போடலாம். x க்கு 1 போட்டா இவர் அப்படியே 0 ஆகி r1 பெருமானம் கிடைக்கும். 1 சக 2 சக 3 சக 1 சமன் r1 ஆக இருக்கு. r1 பெருமானம் பாருங்க 5 1. அதே மாதிரி r2 பெருமானத்தை கண்டுபிடிக்க நீங்க qxல x க்கு பதிலாக 2 போடும். ரைட். q2ன்றத 4 6 6 சமன் r2 r2 பெருமானம் 16. ரைட். ஆகவே px இனை x ஆய ஒன்றால் பிரிச்சால் மீதி 5, qx இனை x ஆய 2ஆல் பிரிச்சால் மீதி 16. ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி முடிஞ்சு. px சமன் x - 1 into qx plus 5 வாய்ப்பு பார்த்து இந்த தந்த கோவை சரியா பிள்ளையான்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு கோவை தந்திருக்கிறாங்க. pxன்றது x - 1 தர qx ஆக 5. இது சரியா பிள்ளையான்னு கேட்கிறாங்க. அதான் வாய்ப்பு பார்த்து. அப்ப நீங்க pxல ஆரம்பிச்சு இவர் உண்மை RHS கொண்டு வருவோமே, இல்லாட்டி RHSல ஆரம்பிச்சு LHS px சமன் காட்டுவோம். இங்க உள்ள எல்லாரையும் சுருக்கி px சமன் காட்டுவோம். எப்பயும் நீங்க எந்த கோவை தெரிவு செய்யற, அதாவது LHS தெரிவு செய்யற RHS தெரிவு செய்யறன்னு பாக்குற நேரம் எந்த கோவை சிக்கலான கோவையா இருக்குதோ, பெரிய கோவை மாதிரி இருக்குதோ, அவர்ல ஆரம்பிச்சு நீங்க லேசான கோவை கொண்டு வரது லேசா இருக்கு. இந்த கணக்கை பொறுத்தவரையில பாருங்க, உங்களோட px தான் சாரி உங்களோட RHS பக்கம் காணப்பட்டதான் பெரிய ஒரு கோவையாக இருக்கு. இவர்ல ஆரம்பிச்சு px கொண்டு வரும். ஆகவே நீங்க நிறுவ வேண்டியது px சமன் x ஆய 1 qx ஆக 5. நான் RHS எடுக்க. ரைட். RHS எடுத்தால் பாருங்க, x - 1ஓட qx பெருக்கம். qxன்றது x வர்க்கம் சக 3x சக 6. இவரோட
ஒரு 5 கூட்டினால் px வருதுன்னு காட்டினால் சார் ஒரு பிராக்கெட் நீக்கிறேன்னு பாருங்க, இவரையும் பெருக்கினால் x கணம் வரும். அடுத்து x வர்க்கம் இவரையும் பெருக்கினால் 3x வர்க்கம் இவரையும் பெருக்கினால் 2x வர்க்கம் கழிச்சு விட்டால் 2x சாரி இவரையும் பெருக்கினால் 3x வர்க்கம் இவரையும் பெருக்கினால் x வர்க்கம் கழிச்சு விட்டால் 2x வர்க்கம் இவரையும் பெருக்கினால் 6x இதையும் பெருக்கினால் மறை 3x அப்போ சக 3x வரும். மாறிலிகள் ரெண்டையும் பெருக்கினால் 6 அங்கால் ஒரு சக 5 வெள்ளம் கூட்டி விட்டா பாருங்க x கணம் 2x வர்க்கம் சக 3x சய 1 வரும். இதான் உங்களோட px ஆக இருக்கு. அந்த கணக்கின்படி இதான் உங்களோட px, அதாவது உங்களோட LHSக்கு சமனாக இருக்கு. RHSல சுருக்க ஆரம்பிச்சு அப்படியே LHS கொண்டு வச்சிருக்கு. ரைட், அப்போ அவங்க வாய்ப்பு பார்க்க சொன்ன முடிவு உண்மைதான். ரைட், இவ்வளவு எழுதினால் போதும். அடுத்த வாய்ப்பு பார்ப்பு px ஆனது x ஆயிரம் வகுக்கப்பட போதும் மீதியை காணுது. ரைட், நான் சொல்லிருக்கேன் கேள்வி எப்பயும் ஃப்ளோல போய் கொண்டிருக்கேன் வேணாம். இப்போ மேலுள்ள பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். கட் இந்த தொடர்பு என்னவாக இருக்கலாம் கொஞ்சம் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன விஷயம் px ஆனது x ஆய 1 வகுக்கப்படும் போதுல மீதியை காணும், qx ஆனது x ஆய 2 வகுக்கப்படும் போதுல மீதியை காணும். இப்ப கடைசியா கேட்கிறாங்க px அப்படியே x ஆய 1 x ஆய 2 முழுமையா பெருக்கிறாங்க. அவன் தந்த 2 கோவையாலையும் பெருக்கி பிரிச்சிருக்கிறான். அப்படிதானே, அதாவது தந்த 2 கோவையும் x ஆய 1 x ஆய 2 அது ரெண்டும் இந்த இடத்துல தொடர்பு பட்டிருக்கு. மேலுள்ள பகுதிக்கும் இவருக்கும் அவன் கேட்ட கேள்வியும் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று. அதோட இவரையும் தொடர்புபடுத்தி பாருங்க. இவரையும் தொடர்புபடுத்தி இவரோட யோசிச்சு பார்த்தால் இப்ப px-னை x ஆய 1 தர x ஆய 2 பிரிச்சால் வரப்போற மீதி முதலாம் முடியல வந்துட்டார். அப்படிதானே, கொஞ்சம் இடம் எடுத்து எழுதுறேன். px-னை x ஆய 1 x ஆய 2 பிரிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஒன்று வரும், 3x சொல்லுவோம். உங்களால ஒரு முதலாம் படி மீதி ஒன்று வரும், ax ஆக b. இப்ப இவருக்கு நீங்க x கொண்ட போட்டு 2 போட்டு ஏபியை கண்டுபிடிக்கலாம், பிழை இல்லை. ஆனால் மேலுள்ள பகுதியோட எனக்கு இது ஒரு தொடர்பு தெரியும். பாருங்க, அவங்க சொல்றாங்க px-னை x ஆய 1 qx ஆக 5 எழுதலாமா. அந்த ஃபார்மேட்ல நான் அவர் எழுதி கொண்டார். ரைட், காணாம பாருங்க, கொஞ்சம் நுணுக்கமான இடம். px-னை நான் x-1 தர qx into qx சக 5 எழுதிருக்கலாம். இந்த qx நான் என்ன செய்ய போறேன், நாங்க ஏற்கனவே எடுத்த ஒரு கோவை காணப்படுது பாருங்க, qx சமனான ஒரு கோவை இந்த இருக்கிறார். qx சமனான ஒரு கோவை இவர், நான் இவர் அப்படியே தூக்கி அந்த qx பதிலாக போட்டு வைக்கிறேன். பட் என்ன காரணம்ன்றது உங்களுக்கு வேணும். இந்த qx-க்கு பதிலாக நான் x ஆய 2 பை 2x ஆக r2 பெருமானம் 16 அதையும் பிரதியிட்டு நான் கீழே கொண்டு போட போறேன். ரைட், அவனா பாருங்க. இந்த px-க்கு பதிலாக சாரி qx-க்கு பதிலாக பாருங்க x-1 இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். qx-க்கு பதிலாக மேலுள்ள கோவை x-2 தர பை 2x ஆக r2க்கு பதிலாக எனக்கு 16 போடலாம். அங்கால சகாஞ்சு அப்படி வெளியே இருக்கு. இந்த qx அப்படியே தான் இப்படி போட்டிருக்கு, x ஆய 2 தர பை 2x ஆக 16 போட்டிருக்கு. இப்ப இவரை பிரக்கெட் நீக்கினால் பாருங்க, x ஆய 1 x ஆய 2 அங்கால ஒரு பை 2x வரும். இவரையும் பிரக்கெட் நீக்கிற அடுத்து இவர் அப்படியே அங்கால பிரக்கெட் நீக்கினால் சக 16 x ஆய 1 வரும். உங்களை வெளியே சக 5 வரும். இப்ப கவனமா பாருங்க, இந்த px-ன்ற ஃபார்மேட் x ஆய 1 x ஆய 2 தர பை 2x சக அங்கால இவர் அப்படியே ஒரு முதலாம் படிச்சார். இவர் என்ன ஃபார்மேட்ல வந்திருக்கிறார் என்றால் px-னை x ஆய 1 x ஆய 2 ஒரு 2ஆம் படியால பெருக்கிற நேரம் ஒரு ஈவு பை 2x வருது. கடைசியாங்கிற பிளஸுக்கு அங்கால வர மொத்த முதலாம் படி கோவையும் மீதியாக அமையும்.
இப்ப பிஎக்ஸினை எக்ஸாய் ஒன்று எக்ஸாய் ரெண்டால பிரிக்கிற நேரம் வார மீதி இங்க உள்ள கடைசியா காணப்படுற முதலாம் படி கோவையாக இருக்கு. 16x சய 16 சக 5 சய 11. இதான் நீங்க கண்டுபிடிக்க போற மீதியாக அமைய போகுது. நான் கேள்விகளை போய் ஒரு தொடர்ச்சியா போய் கொண்டு ஆரம்ப பகுதிக்கும் கடைசி பகுதிக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அடுத்தடுத்து கேட்கிற விஷயங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு, இதை பிடிச்சு கொண்டு நிறைய கேள்வி செஞ்சு கொள்ளலாம். ரைட். மிச்ச கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் நிப்பாட்டேன்.